நான் இப்போ சொன்னல பட்டியலின மக்களில் எவ்வளோ பேருக்கு வந்து இடம் கிடைக்கல, எஸ்சியில் ரிசர்வேஷனில். பழங்குடி இனத்தை சார்ந்தவர்களுக்கு எத்தனையோ பேருக்கு வந்து அதில் கிடைக்கல. அதில் என்ன பண்ணணும்னா, இப்போ 1% பழங்குடி இனத்திற்கு இடஒதுக்கீடு இருக்குது. அந்த 1% 2 1/2%, இன்னும் 1/2%. அந்த 1/2%ல் யார் யார் கிடைக்கலையோ அந்த 1/2%ல் சேர்க்கணும். ஏன்னா பலவீனமான அந்த சமுதாயங்கள் இருக்குது பட்டியலின மக்கள், அவங்களுக்கு 1/2% தனியாக கொடுத்துடும். அதே போன்று 18% பட்டியலின மக்களுக்கு அதில் வந்து 5 பிரிங்க. இப்போ 2 தான் இருக்குது, 5 பிரிங்க. யார் யார் கிடைக்கலையோ அவங்கள தனித்தனி பிரிவாக கொடுங்க. எம்பிசின்னு இருக்குது, அதில் 115 சமுதாயம் இருக்குது. அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து 3 பிரிங்க, இல்லை 4 கூட பிரிங்க. யார் யார் கிடைக்கலையோ கொடுக்கணும். அதே போன்று இன்னைக்கு வந்து பிசி இருக்குது, அதில் 143 சமுதாயம் இருக்குது. அதை 8 பிரிங்க, 10 பிரிங்க. கேரளாவில் 8 பிரிச்சிருக்கிறாங்க. அப்போது அது பிரித்தாதான் ஒரு பக்கம் வரும் கிடைக்கும். ரெண்டாவது, இந்த கணக்கெடுப்பு நடத்தினாதான் சலுகைகள் கொடுக்கலாம், நலத்திட்டங்கள் கொடுக்கலாம், கடன் கொடுக்கலாம், உதவி கொடுக்கலாம், படிக்க வைக்கலாம். இப்போது சலவை தொழிலாளர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில், எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா? முதல்ல என்ன நிலையில் இருக்காங்கன்னு தெரியுமா? இல்லை. அதில் எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, எத்தனை பேர் அரசு வேலை இருக்குது, எத்தனை பேர் வீடு வச்சுருக்காங்க, குடிசையில் இருக்கிறாங்களா, எப்படி இருக்குன்னு தெரியாது. தெரிஞ்சுக்கிறதுக்கு முதலமைச்சருக்கு மனசு கூட இல்லை. ஒரு நல்ல நிர்வாகினா இதெல்லாம் தெரியணும். தெரிஞ்சு அவங்களுக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணி, இவ்வளோ பேர் இருக்காங்களாப்பா, அவங்களுக்கு எத்தனை பேர் படிக்கலை, அவங்களுக்கு நிதி உதவி, கடன், கல்வி கடன், தொழில் செய்கிறதுக்கு உதவி செய்யுங்க, வீடு கட்டுறதுக்கு உதவி செய்யுங்க. இதுதான் உண்மையான வளர்ச்சி. இதுதான் இந்த மாநாட்டினுடைய நோக்கமே. அதனால் இது ஏதோ சும்மா வந்தோமா கூடணுமா அரசியலுக்காக தேர்தலுக்காகலாம் நிச்சயமாக நாங்கள் நடத்தலை. இது தொடர்ந்து இது திடீர்னு இந்த மாநாடு திடீர்னு நான் நடத்தலை. இதுக்கு முன்பு எத்தனையோ கருத்தரங்கங்கள், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் செஞ்சோம். இதுக்காக தான் செஞ்சிட்ருக்கோம். இப்போ இந்த மாநாடும் நடத்தியிருக்கிறோம். இந்த மாநாடு தொடர்ச்சியாக நாங்கள் சும்மா மாநாடு வந்து கூட்டினதெல்லாம் கிடையாது. இது அடுத்த கட்டத்தில் போராட்டம் தேவைப்பட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம். தொடர்ந்து எங்களுடைய நோக்கமே அதுதான்.